ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் கான்செப்டை பார்க்க பாருங்க. இப்போ சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது ஆக்சுவலாக சர்ஃபேஸ் பினாமினன். சர்ஃபேஸ் டென்ஷன்ன்றது சர்ஃபேஸ் பினாமினன். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறேன். இப்படி ஒரு சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த சர்ஃபேஸ்ல என்ன பண்றேன்னா ஒரு இமேஜினரி லைன், அதாவது ஒரு நீடில் பிளேஸ் பண்ண மாதிரி அச்சீவ் பண்ணி, ஒரு ஒயர் பிளேஸ் பண்ண மாதிரி அச்சீவ் பண்ணி. இப்போ ஒரு ஒயர் பிளேஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த ஒயர் வந்து என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஸ்ட்ரெச்டு ஷீட்டை ஒரு சிலிண்ட்ரிக்கல் செமி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல வந்து டம்ப் பண்ணியிருக்கும். சரிங்களா? செமி சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல டம்ப் கிரியேட் பண்ணியிருக்கோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து இங்க என்ன பண்ணலாம்னா ஒரு ஒரு சும்மா ஒரு ஒயர் பிளேஸ் பண்ணியிருக்கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்படி பிளேஸ் பண்ணியிருந்தோம்னா இது வந்து இங்க டம்ப் கிரியேட் ஆயிருக்கும் இல்லையா? அந்த டம்ப் கிரியேட் ஆனது சிலிண்ட்ரிக்கல் ஷேப்ல இருக்கும். அது இங்க 2 டைமென்ஷன்ல வரைஞ்சு காட்டுறேன் பாருங்க. அந்த டம்ப் கிரியேட் ஆனது இந்த மாதிரி டம்ப் கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஒரு ஒயர் வந்து இந்த ஒயரை வந்து நம்ம ராட் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். ராட் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கலாம். இந்த ராடுடைய ஃப்ரண்ட் ஃபேஸ் இப்படி இருக்கு. அதாவது பர்பெண்டிகுலர் டு பிளேன் ஆஃப் ஷீட். நீங்க பாக்குற ஸ்கிரீன்ல பர்பெண்டிகுலரா அப்படி வச்சிருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. 2 டைமென்ஷன். அப்போ ஃபோர்ஸ் எப்படி ஆக்ட் ஆகும்? இங்க டான்ஜென்டல் ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகும். டான்ஜென்டல் ஃபோர்ஸ் இந்த மாதிரி ஆக்ட் ஆகும். இப்படி நம்ம எடுத்துக்கணும். அப்ப இங்க ஒயர் இருக்குன்னா இது வந்து இந்த ஸ்ட்ரெச்டு ஷீட்டை வந்து என்ன பண்ணியிருக்குன்னா செமி சிலிண்டர் மாதிரி டம்ப் பண்ணியிருக்கும். அப்போ ஃபோர்ஸ் வந்து எப்படி ஆயிட்டு டான்ஜென்டில இந்த டைரக்ஷன்ல இப்படி ஆக்ட் ஆயிருக்கும். டான்ஜென்டில இப்படி ஆக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஃபோர்ஸ் வந்து இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கு. சரி, இப்போ வந்து ஃபோர்ஸ் இந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆயிருக்கு. இந்த லெங்த் வந்து எல்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் லெங்த் இருக்கு இல்லைங்களா? அது கான்ஸ்டன்டா இருக்கும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் லெங்த் இருக்கும். அது வந்து கான்ஸ்டன்ட் எடுத்துக்கும். அதுதான் நம்ம சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஒரு சில புக்ல வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து கேபிட்டல் டின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சில புக்ல சர்ஃபேஸ் டென்ஷனை சிக்மா அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம இதர் சிக்மா இல்லைன்னா டின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் லெங்த். சர்ஃபேஸ் டென்ஷன் is defined as force experienced per unit length அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு யூனிட் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸ்க்கு யூனிட் வந்து நியூட்டன் வருது. இந்த லெங்த்துக்கு வந்து யூனிட் மீட்டர்னு எடுத்துக்கிறோம். so that newton per meter is the unit of surface tension. so unit of surface tension is newton per meter அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். இப்போ இதுல உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. நமக்கு வந்து இங்க நல்ல கவனிங்க, ஒரு ஷீட் இப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த ஷீட் கொடுத்துட்டு இங்க வந்து ஒரு ஒயர் இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து டம்ப் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த டம்ப் கிரியேட் பண்ணும்போது என்ன மாதிரி டம்ப் கிரியேட் பண்ணியிருக்குன்னு பாருங்க. இப்போ வந்து இப்படி டம்ப் கிரியேட் ஆயிருக்குங்களா? இதுல வந்து என்ன பண்ணியிருக்குன்னா அந்த ஒரு ஒயர் இப்படி பிளேஸ் பண்ணது ஃப்ரண்ட் வியூ மட்டும் காமிச்சிருக்கேன். சரிங்களா? இப்படி காமிக்கும் போது உங்களுக்கு இந்த ஃபோர்ஸ் இங்க ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கீங்களா? இந்த மாதிரி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்குன்னு எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு இந்த ஆங்கிள் கொடுக்கலன்னா, அதாவது இது வெர்டிகல் எடுத்துட்டு இந்த ஆங்கிள் தீட்டா கொடுக்கலன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா மேக்சிமமா டம்ப் ஆயிருக்குன்னு எடுத்துக்கணும். மேக்சிமமா எப்படி டம்ப் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு ஒயர் பிளேஸ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? இந்த ஒயர் பிளேஸ் பண்ணது ஒரு ராட் மாதிரி எடுத்துங்க. அது ஒரு ஃப்ரண்ட் வியூ மட்டும் நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ஃப்ரண்ட் வியூ மட்டும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இப்போ கவனிங்க. இப்போ அந்த சர்ஃபேஸ் வந்து இப்படி டம்ப் ஆயிருக்கு இல்லைங்களா? எக்ஸாக்டா கரெக்டா இப்படி டம்ப் ஆயிருக்கு. மேக்சிமமா இப்படி டம்ப் ஆன மாதிரி இப்படி எடுத்துக்கங்க. இப்படி மேக்சிமமா இப்படி டம்ப் ஆன மாதிரி எடுத்துங்க. அப்போ வந்து இங்க எலாங் தி சர்ஃபேஸ் வந்து டேஞ்சென்ட் வரைஞ்சோம்னா, டேஞ்சென்ட் வரைஞ்சா எப்படி வந்துருது? எலாங் தி சர்ஃபேஸ் இங்க டேஞ்சென்ட் வரைஞ்சா அப்படியே வெர்டிகலா வந்துரும். அப்போ அப்படியே வெர்டிகலா வந்துருது. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ அப்போ வந்து ஃபோர்ஸ் வந்து எலாங் இங்க வந்து பாத்தீங்கன்னா டம்ப் கிரியேட் ஆனது இந்த மாதிரி இருக்கு. இங்க டம்ப் கிரியேட் ஆனது அந்த சர்ஃபேஸ் வந்து அப்படியே செமி சர்க்கிள் மாதிரியே வந்துருச்சு. அப்போ செமி சர்க்கிளா இருந்தா இங்க டேஞ்சென்ட் வரையும்போது டேஞ்சென்ட் வரைஞ்சா எப்படி இருக்கும்? இப்படி அப்போடு தான் இருக்கும். அப்போ ஃபோர்ஸ் வந்து இங்க இந்த மாதிரி இந்த டைரக்ஷன்ல இருக்கு. 3 டைமென்ஷன்ல பார்த்தா எல்லா டைரக்ஷன்ல இருக்கும். இங்க வந்து mg இப்படி ஆக்ட் ஆகுது. இப்போ இந்த லிக்விடுக்கு வந்து இந்த லிக்விட் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா? சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து சர்ஃபேஸ் பினாமினன். அப்போ இந்த லிக்விட் சர்ஃபேஸ் சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மான்னு இருக்கு. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்க்த்னு சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு சர்ஃபேஸ்ல ஒரு இமேஜினரி லைன் டிரா பண்றோம். அந்த இமேஜினரி லைன் டிரா பண்ணோம்னா அந்த இமேஜினரி லைனுக்கு பர்பெண்டிகுலரா ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் unit length of the so called imaginary line drawn on the surface of the liquid தான் வந்து surface tension சொல்லிடுறோம். இதுல இருந்து force is equal என்ன சொல்றேன்னா surface tension into length ன்னு எடுத்துக்கிறோம். இப்போ இது வந்து இங்க ஈக்குலிபிரியம்ல இருக்கணும். அதாவது ஒரு ராடோ ஒரு ஒயரோ ஏதோ ஒன்று ஷீட் மேல பிளேஸ் பண்ணிடுறோம். இப்படி பிளேஸ் பண்ணும்போது இது ஸ்ட்ரெச் ஆனதால சர்ஃபேஸ் டென்ஷன்னால ஃபோர்ஸ் கிரியேட் ஆயிருக்கு. அந்த ஃபோர்ஸ் இந்த வெயிட்டும் பேலன்ஸ் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் ஆயிருச்சுன்னா என்ன வரும் சொல்லுங்க உங்களுக்கு? அப்போ ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு mgன்னு வரணும். அப்போ mg is equal to sigma L அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா உங்களுக்கு?
சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டான ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ரெச்டு ஷீட் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்ட்ரெச்டு ஷீட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒரு ஒயரை பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஒயர் இல்லை ராடை பிளேஸ் பண்ணியிருக்கேன். இப்படி பிளேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எடுத்துங்க. ஒரு ஒயரு இல்லை ராடுன்னு வச்சுருக்கேன். இது வந்து மியூன்றது ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்கேன். இந்த மியூன்றத மாஸ் பர் யூனிட் லெங்த், மியூன்றது மாஸ் பர் யூனிட் லெங்த் கொடுத்துருக்கேன். மாஸ் பர் யூனிட் லெங்த், யூனிட் லெங்த்னு கொடுத்தாச்சு. சரிங்களா? அடுத்து வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து சிக்மா அப்படின்னு கொடுத்துருக்கேன். சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து சிக்மா கொடுத்துருக்கேன். ஸோ வாட் இஸ் தி சிக்மா பை மியூ? இதுதான் கொஸ்டின். சிக்மா பை மியூ இஸ் ஈக்குவல் டு ஹவு மச்? சீக்கிரம் சால்வ் பண்ணி நீங்க சொல்லணும் ஆன்சர். நான் ஆப்ஷன்ஸ் தரேன் உங்களுக்கு. கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் பண்ற பாருப்பா. ஒரு லிக்விட் இருக்கு. அந்த லிக்விடுக்கு வந்து சர்ஃபேஸ்ல ஒரு ஒயரை பிளேஸ் பண்ணியிருக்கு. அந்த ஒயருக்கு மாஸ் பர் யூனிட் லெங்த் மியூன்னு கொடுத்துருக்கோம். அந்த லிக்விட் சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மான்னு கொடுத்துருக்கோம். இப்போ சிக்மா பை மியூ ஈக்குவல் எவ்வளோன்னு கேட்டிருக்கோம். கொஸ்டின் வந்து நம்ம பார்த்தோம்னா ஜி பை 2 2G 2ன்னு கொடுத்துருக்கோம். சரி, இப்போ இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இந்த லெங்த் ஆஃப் தி ஒயர் வந்து எல்லுன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. லெங்த் ஆஃப் தி ஒயர் எல்லுன்னு எடுத்துக்கலாமா? மாஸ் ஆஃப் தி ஒயர் எம்னு எடுத்துங்க. அப்போ மியூன்றது மாஸ் பர் யூனிட் லெங்த், ஸோ எம் பை எல் அப்படின்னு எடுத்துக்கலாமா? சரி, அப்போ மியூன்றது மாஸ் பர் யூனிட் லெங்த்னு புரிஞ்சு. இப்போ வந்து இந்த ஸ்ட்ரெச்டு ஒயரை வந்து நம்ம இந்த ஒயரை வந்து இந்த லிக்விட்ல பிளேஸ் பண்ணும்போது இந்த ஒயர் வந்து டம்ப் கிரியேட் பண்ணியிருக்கும். அது 3 டைமென்ஷன்ல இப்படி 2 டைமென்ஷன்ல வரைஞ்சு பார்த்தோம்னா அந்த ஒயருடைய கிராஸ் செக்ஷன் ஏரியா எப்படி இருக்கு, மேக்ஸிமம் டம்ப் மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். ஏன்னா ஆங்கிள் தீட்டா கொடுக்கல. அப்படின்னா ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து இப்படி டேஞ்சன்ட் டிரா பண்ணது இப்படி இப்படி வந்திருக்குன்னு வச்சுங்க. அப்போ டேஞ்சன்ட் டிரா பண்ணா இப்படி இருக்கும். நல்லா இந்த சர்ஃபேஸ் இப்படி வந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிங்க. அப்போ டேஞ்சன்ட் டிரா பண்ணும்போது இப்படி வந்திருக்கு. அப்போ இங்க ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் எம்ஜி பேலன்ஸ் ஆயிருக்கும். அப்போ ஃபோர்ஸ் டியூ டு சர்ஃபேஸ் டென்ஷன் எம்ஜி பேலன்ஸ் ஆகுது இல்லைங்களா? சரி, ஃபோர்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ்க்கு ரிலேஷன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர் யூனிட் லெங்த்னு எடுத்துக்கணும். அப்படின்னா இங்க ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பர் யூனிட் லெங்த் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் எந்த டைரக்ஷன்ல ஆக்ட் ஆகுது? இந்த ஒரு சைடுல மட்டும் ஆக்ட் ஆகல, 2 சைட்லயும் ஆக்ட் ஆகுது. 2 சைட்ஸ் ஆஃப் தி ஒயர்ல ஆக்ட் ஆகுது. அப்ப எஃபெக்டிவ் லெங்த் என்ன வரும்? இது ஒரு எல், இது ஒரு எல் வந்திருக்கு. இந்த பக்கம் எஃப் இருக்கு, இந்த பக்கமும் எஃப் ஆக்ட் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்த் எடுத்தோம்னா சிக்மா இஸ் ஈக்குவல் டு எஃப் பை 2L வரும். இங்க எஃப் பை 2L வருதுங்களா? என்ன லெங்த் எல், 2 சைட்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இந்த சைட்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, இந்த சைட்லயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ எஃபெக்டிவ் லெங்த் 2L வரதுனால சிக்மா பிளேஸ்ல எஃப் பை 2Lனு போடுறோம். ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்டு 2L எடுங்க. அப்போ எஃப் பிளேஸ்ல சிக்மா இன்டு 2Lனு எடுத்துட்டு தட் இஸ் ஈக்குவல் டு எம்ஜின்னு போட்டுடலாம். இதுல வந்து என்ன பண்ணலாம், இதுல சிக்மா இஸ் ஈக்குவல் டு எம் பை எல் இன்டு ஜி பை 2ன்னு போட்டுக்குங்க. இந்த 2 இங்க கொண்டு வந்துருங்க. இந்த எம் பை எல் தான் என்ன சொல்லுப்பா? மியூ, மாஸ் பர் யூனிட் லெங்த் தான் மியூ கொடுத்துருக்கோம். அப்போ இந்த வேல்யூ தான் மியூ. அப்போ மியூ இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்போ சிக்மா பை மியூ இஸ் ஈக்குவல் என்ன பாருக்கு ஆன்சர்? ஜி பை 2. ஸோ நீங்க இங்க புரிஞ்சுக்க வேண்டியது சிம்பிளா டெஃபினேஷன் சொல்லும் போது இப்படிதான் சொல்லுவோம். சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் டிஃபைன்ட் அஸ் ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்த் தான் சொல்லிடுவோம். ஆனா அந்த லெங்த் எவ்வளவு லெங்த் நம்ம எடுத்துக்கணும் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் வந்து எவ்வளவு லெங்த்ல ஆக்ட் ஆகுதோ அவ்வளவு லெங்த் எடுத்துக்கணும். அப்போ ஃபோர்ஸ் பாருங்க இந்த சைடு லெங்த்லயும் ஆக்ட் ஆகுது, இந்த பக்கம் லெங்த்லயும் ஆக்ட் ஆகுது இல்லைங்களா? போத் சைடு ஆக்ட் ஆகுதுன்னா அப்போ ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்த் வந்து லெங்த்ன்றது 2L வரும். ஸோ தட் இதுக்கு ஆன்சர் வந்து ஜி பை 2ன்னு வந்திருக்கு. சரி, இப்போ அடுத்த கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஒரு ஷீட் எடுத்துக்கிறேன், ஒரு எலாஸ்டிக் ஷீட் இல்லைன்னா லிக்விட் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். ஷீட் எடுத்துக்கலாம் இல்லைன்னா லிக்விட் சர்ஃபேஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஸோ இங்க லிக்விட் சர்ஃபேஸ் எடுத்திருக்கேன். ஒரு சர்ஃபேஸ்ல வந்து டிஸ்க் பிளேஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு பிளேஸ்ல வந்து இங்க வந்து ரிங் பிளேஸ் பண்ணியிருக்கோம். இங்க டிஸ்க் மாஸ் எம்னு கொடுத்துருக்கோம், இங்க வந்து ரிங் மாஸ் எம்னு கொடுத்தாச்சு. ரேடியஸ் ஆஃப் தி டிஸ்க் அண்ட் ரிங் ஆர் கிவன் as r. ரேடியஸ் ஆஃப் தி டிஸ்க் அண்ட் ரிங் வந்து ஆர்னு கொடுக்குறோம். இங்க ஆர், இங்கேயும் ஆர்னு கொடுத்துருக்கோம். ஸோ வாட் இஸ் தி சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் தி லிக்விட் சர்ஃபேஸ்? இங்க சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா வச்சுங்க, இங்க சிக்மா டேஷ்னு எடுத்துக்கலாம். சிக்மா பை சிக்மா டேஷ் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்கேன். நல்லா கவனிங்க. 2 டிஃபரெண்ட் லிக்விட் சர்ஃபேசஸ்ன்னு எடுத்துங்கப்பா. 2 டிஃபரெண்ட் லிக்விட் சர்ஃபேஸ். 2 சர்ஃபேஸ்ல ஒரு சர்ஃபேஸ்ல டிஸ்க் பிளேஸ் பண்ணியிருக்கோம், இன்னொரு சர்ஃபேஸ்ல ரிங் பிளேஸ் பண்ணியிருக்கேன். 2 டிஸ்க் ரிங் மாஸ் சேம், ரேடியஸும் சேமா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த டிஸ்க் பிளேஸ் பண்ண லிக்விட் சர்ஃபேஸ் உடைய சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா, ரிங் பிளேஸ் பண்ண லிக்விட் சர்ஃபேஸ் உடைய சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து சிக்மா டேஷ். சிக்மா பை சிக்மா டேஷ் எவ்வளோன்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஆப்ஷன் 1ன்னு ஒரு ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 1, செகண்ட் ஆப்ஷன் 2, தேர்ட் ஆப்ஷன் 1/2, சரிங்களா? ஃபோர்த் ஆப்ஷன் வந்து
டேட்டா இன்சஃபிஷியன்ட். ஃபோர்த் ஆப்ஷன் டேட்டா இன்சஃபிஷியன்ட் கொடுத்துடலாம். டேட்டா இன்சஃபிஷியன்ட் கொடுத்துடலாம். சரி, இப்போ இது சால்வ் பண்ணலாம் பாருங்க. இது எப்படி சால்வ் பண்றோம் பாருங்க. இங்க டிஸ்க் இருக்கிறதுனால ஃபுல்லா வந்து சாலிடா இருக்கும் இல்லைங்களா? அதனால ஃபோர்ஸ் வந்து நமக்கு எப்படி ஆக்ட் ஆகும்னா அவுட் சைடு மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஃபோர்ஸ் வந்து அவுட் சைடு மட்டும் தான் ஆக்ட் ஆகும். ஆனா ரிங் பிளேஸ் பண்ணோம்னா டம்ப் கிரியேட் ஆகும்போது பாத்தீங்கன்னா அவுட் சைடும் ஆக்ட் ஆகும், இன்சைடும் ஆக்ட் ஆகும். இன்சைடும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இந்த ரெண்டு சைடுமே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். இது நீங்க வந்து நான் 3 டைமென்ஷன்ல இங்க இப்படி பிளேன்ல வரைய மாதிரி இந்த ஃபோர்ஸ் கேன்சல் ஆயிருதுன்னு நினைக்காதீங்க. ஆக்சுவலா இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த ரிங் இந்த டிஸ்க் இப்படி பிளேஸ் பண்ணும்போது இந்த இப்படி வந்திருக்கும் இல்லையா? அப்போ இந்த டிஸ்க் நம்ம பார்க்கும்போது எப்படி பிளேஸ் பண்ண மாதிரி இருக்கும்? இந்த மாதிரி கிட்டத்தட்ட பிளேஸ் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ வந்து இங்க ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுறது இப்படி ஆக்ட் ஆகும் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸஸ் தான் along the surface இப்படி ஆக்ட் ஆயிருக்கு. இங்க பார்த்துட்டு இந்த ஃபோர்ஸ் கேன்சல் நினைச்சிடாதீங்கப்பா. அதே மாதிரி தான் ரிங்குக்கும் எடுத்தீங்கன்னா ரிங் இப்படி இருக்குன்னா இந்த லிக்விட் வந்து இப்படி டம்ப் ஆயிருக்கும். உள்ளேயும் லிக்விட் இருக்கும், வெளியிலும் லிக்விட் இருக்கும். இந்த லிக்விட் சர்ஃபேஸ் இப்படி வரும்போது நல்லா கவனிக்கணும், இங்கேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். ரிங் தானே எடுத்திருக்கோம், இது ரிங் தானே, அதனால லிக்விட்னால இங்கேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும், இந்த சர்ஃபேஸ் இங்கேயும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும். இன்சைடும் ஃபோர்ஸ் ஆயிருக்கும், அவுட் சைடும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ வந்து இதை டெரைவ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல எடுத்தோம்னா இந்த ஃபோர்ஸ் வந்து along the circumference தானே ஆக்ட் ஆகுது. அப்போ சிக்மா இஸ் ஈக்குவல் டு எஃப் பை லெங்த், சர்க்கம்ஃபரன்ஸ் தான் லெங்த், அப்போ 2πr எடுத்துங்க. சரி, புரிஞ்சுங்களா? இதுல இருந்து எஃப் இஸ் ஈக்குவல் என்ன வருது பாருங்க, சிக்மா இன்டு 2πr வருது. இந்த ஃபோர்ஸ் தான் எம்ஜியை பேலன்ஸ் பண்ணணும். இந்த மேல இந்த சர்ஃபேஸ் டென்ஷனால வர ஃபோர்ஸ் தான் எம்ஜியை பேலன்ஸ் பண்ணணும். அதே மாதிரி இங்க சர்ஃபேஸ் டென்ஷனால வர ஃபோர்ஸ் தான் இந்த ரிங்கோட எம்ஜியை பேலன்ஸ் பண்ணணும். அப்போ இந்த ஃபோர்ஸ் ஈக்குவல் எம்ஜின்னு எடுத்துக்கலாமா? அப்போ இங்க சிக்மா இஸ் ஈக்குவல் என்ன வருது, எம்ஜி டிவைட் பை 2πrன்னு வந்திருக்கு. கரெக்டுங்களா? சரி, இந்த செகண்ட் கேஸ் எடுத்துக்கலாம். செகண்ட் கேஸ்ல பாருங்க, செகண்ட் கேஸ்ல எடுக்கும்போது இன்சைடும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அவுட் சைடும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. இன்சைடும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு, அவுட் சைடும் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆயிருக்கு. இந்த ரிங்கோட திக்னஸ் வந்து டென்ஸ் டு 0ன்னு வச்சுக்கோங்க. அதனால சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் டிவைட் பை லெங்த் போட்டோம்னா அவுட்டர் சர்க்கம்பரன்ஸ் 2πr, இன்னர் சர்க்கம்பரன்ஸ் ஒரு 2πr போட்டு 4πrன்னு போட்டுங்க. ஒருவேளை இன்னர் ரேடியஸ் ஸ்மால் ஆர், அவுட்டர் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் கொடுத்திருந்தா அப்போ 2π ஸ்மால் ஆர் பிளஸ் 2π கேபிட்டல் ஆர்னு போட்டிருக்கணும். இந்த ஃபோர்ஸ் தான் இந்த எம்ஜியை பேலன்ஸ் பண்ணியிருக்கும். இந்த ஃபோர்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருக்கணும், எம்ஜியை பேலன்ஸ் பண்ணியிருக்கணும். கரெக்டுங்களா? ஃபோர்ஸ் அந்த சர்ஃபேஸ் டென்ஷனால வர ஃபோர்ஸ் தான் இந்த எம்ஜியை பேலன்ஸ் பண்ணுது. அப்போ இந்த பிளேஸ்ல எம்ஜி போடுவோம், இந்த சிக்மா டேஷ் தானே, அப்போ சிக்மா டேஷ் ஈக்குவல் டு என்ன வருது பாருப்போ, ஃபோர்ஸ் பிளேஸ்ல எம்ஜின்னு போடுங்க, எம்ஜி டிவைட் பை 4πr வருதா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க, ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணுங்க. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துங்க. அப்படி எடுத்துக்கலாம். இது எம்ஜின்னு கரெக்டா எழுதிடலாம். சரிங்களா? ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 டிவைட் பண்ணீங்கன்னா ஈக்குவேஷன் 1 டிவைட் பை ஈக்குவேஷன் 2 போடுங்க. எம்ஜி காமனா கேன்சல் ஆயிரும், πr காமனா கேன்சல் ஆயிரும். அப்ப சிக்மா பை சிக்மா டேஷ் இஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க, 1/2 டிவைட் பை 1/4ன்னு வருதா? இப்போ இந்த 4 மேல போயிரும், 4/2 வந்து 2ன்னு வருது. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு 2 அப்படின்னு நமக்கு கரெக்டான ஆன்சர் கிடைக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ ஒரு ஸ்ட்ரெச்டு ஷீட் எடுத்திருக்கோம். இந்த ஷீட்ல வந்து நான் என்ன பண்றேன்னா ஒரு ரெக்டாங்குலர் ஃப்ரேம் பிளேஸ் பண்றேன்ப்பா. ரெக்டாங்குலர் ஃப்ரேம் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ரெக்டாங்குலர் ஃப்ரேம், சரி, ரெக்டாங்குலர் ஷீட்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. ரெக்டாங்குலர் ஷீட்ன்றதுல உள்ள சாலிடா இருக்கும். இந்த லெங்த் எல்ன்னு கொடுத்துருக்கேன், பிரெத் பின்னு கொடுத்தாச்சு, சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து சிக்மான்னு கொடுத்துட்டேன் லிக்விடுக்கு. சரிங்களா? இப்போ வந்து இந்த சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா இருக்கிற லிக்விட்ல ஒரு ரெக்டாங்குலர் ஷீட்டை பிளேஸ் பண்ணும்போது இது என்ன இருக்குன்னா ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருந்தா வாட் இஸ் தி மாஸ் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஷீட், வாட் இஸ் தி மாஸ் ஆஃப் தி ரெக்டாங்குலர் ஷீட்னு கொஸ்டின் கேட்டிருக்கோம். இப்போ ஆப்ஷன் கொடுத்துடலாமா? மாஸுக்கு வந்து ஃபார்முலா வந்து பாருங்க, அதாவது 4 ஆப்ஷன் கொடுக்க போறேன். நீங்க வந்து ஆக்சலரேஷன் டு கிராவிட்டி ஜின்னு எடுத்துக்கங்க. சரிங்களா? இப்போ ஆப்ஷன் கொடுக்கலாமா? சிக்மா இன்ட்டு 2 இன்ட்டு எல் பிளஸ் பி, அடுத்து வந்து சிக்மா இன்ட்டு 2 இன்ட்டு எல், எல்லாத்துக்குமே பை ஜி இருக்கும், பை ஜி இருக்கு. தேர்ட் ஆப்ஷன் சிக்மா இன்ட்டு 2b டிவைட் பை ஜி. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து சிக்மா இன்ட்டு எல் பிளஸ் பி பை ஜி. எந்த ஆன்சர் கரெக்டாக வரும் பாருங்க. அதாவது ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் பிளேஸ் பண்ணியிருக்கேன். ஷீட் இது ஈக்லிபிரியம் கண்டிஷன்ல இருக்கு. இந்த லிக்விட் சர்ஃபேஸ்ல பிளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த லிக்விட் சர்ஃபேஸுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் சிக்மா. ஸோ அப்படி எடுத்தோம்னா இங்கே ஃபோர்ஸ் வந்து எல்லா டைரக்ஷன்லையும் ஆக்ட் ஆகும் இல்லைங்களா? ஃபோர்ஸ் எல்லா டைரக்ஷன்லையும் ஆக்ட் ஆகுது. அப்போ சர்ஃபேஸ் டென்ஷனுக்கு ஃபோர்ஸ் பர் யூனிட் லெங்த் 2 இன்ட்டு எல் பிளஸ் பின்னு வரும்.
மொத்த சர்க்கம்பரன்ஸ். இது ஃபோர்ஸ் பிளேஸ்ல எம்ஜி போட்டுக்கணும். அப்போ எம்ஜி இஸ் ஈக்குவல் டு சிக்மா இன்ட்டு 2 இன்ட்டு எல் பிளஸ் பின்னு வருமா? அப்போ எம் இஸ் ஈக்குவல் டு